வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இந்த வீடியோவில் கொஞ்சம் டார்க்கன் ஸ்கின்னை குயிக்காக எப்படி லைட்டன் ஆக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்கின்னை மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். இப்போ பேக்ரவுண்டும் ஸ்கின் கலர் ஷேடில் இருந்துச்சுன்னா அல்லது ஆரஞ்சு கலர் ஷேடு மாதிரி இருந்துச்சுன்னா இதை செலக்ட் பண்ணும்போது அதுவும் நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டை ஃபேட் பண்ணிக்கலாம். தென் இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு ஒரிஜினல் பேக்ரவுண்ட் அகைன் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இதில் நம்ம பேக்ரவுண்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களோட செலெக்ஷன் அப்ராக்சிமேட்டாக இருந்தாலும் அது ஓகே தான். தென் கீழே இருக்க அந்த மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு கலர் பேலட்டில் இந்த மாதிரி டார்க் கிரேயான கலரை சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து நம்மளோட ஃபோர்க்ரவுண்ட் கலரை ஃபில் பண்ணிட்டேன். தென் இந்த லேயரை ட்ராக் பண்ணி நம்மளோட மாடல் லேயருக்கு பின்னாடி கொண்டு போயிட்டேன். இப்போ இந்த மாடலுக்கு பக்கத்தில் இருக்க மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு விண்டோவில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் டென்சிட்டி அப்படின்றது வந்து 100% இருக்கும். இதை ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பேக்ரவுண்ட் ஓரளவு விசிபிளாக தெரியும் உங்களுக்கு, அந்தளவு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாஸ்க்கு பக்கத்தில் இருக்க நம்மளோட இமேஜ் லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் செலக்டில் போயிட்டு கலர் ரேஞ்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே சாம்பிள்டு கலர்ஸ் அப்படின்னு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி கீழே வந்து ஸ்கின் டோன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஸ்கின் டோன்ஸ் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ மேலே இருக்க ஃபஸினஸை லெஃப்ட்டில் கொண்டு வாங்க லைட்டாக. ஸோ உங்களோட ஸ்கின் எந்தளவுக்கு செலெக்ஷனில் இருக்கும், கீழேயும் கொஞ்சம் செலெக்ஷனில் இருக்கும். அதெல்லாம் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மெயினாக ஸ்கின் மட்டும் செலக்டில் இருக்கணும் ஃபுல்லாகவே. ஸோ நான் 21 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ லேசர் டூல் எடுத்துகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நியூ செலெக்ஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா லேசர் டூலில் மைனஸ் சிம்பிள் காமிக்கும். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். ஸோ இப்போ ஹேரில் வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த ஹேரில் இருக்கிறது நமக்கு தேவையில்லை, ஸ்கின் மட்டும் தான் செலக்டில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹேரை மட்டும் செலக்ட் பண்ணி ஃபுல்லாக ஹேரில் உள்ள எல்லா செலெக்ஷனையுமே டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் செலெக்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கோ அது எல்லாமே நான் டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி தென் உள்ளார பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்கின் தான் நமக்கு. ஸோ இதெல்லாம் செலெக்ஷனில் இருக்கணும் கண்டிப்பாக. அதனால் இங்கே வந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி செலெக்ஷனை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மெத்தட் யூஸ் பண்ணி மாடல் ஃபுல்லாக இருக்க தேவையில்லாத செலெக்ஷன் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவு ஸ்கின் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு ஃபுல்லாகவே. ஸோ கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு சாலிட் கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த கலரை டாப் ரைட்டில் கொண்டு போயிட்டு ஃபுல்லாகவே மேலே கொண்டு போயிருங்க. ஸோ நமக்கு ஒயிட் கலர் கிடைக்கும். தென் லைட்டாக அந்த எல்லோ சைடில் மூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் இதோட பிளெண்ட் மோடை வந்து சாஃப்ட் லைட்டாக மாற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்லைடர் இருக்கும். திஸ் லேயர், அண்டர்லைங் லேயர்னு இருக்கும். அண்டர்லைங் லேயர் மட்டும் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்லைடரை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ அந்த ஒயிட் கலர் நம்ம இமேஜில் பிளெண்ட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் கொண்டு வந்துட்டு இந்த இதையும் லைட்டாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் அண்ட் ஷேட்ஸ்லாம் பிளெண்ட் ஆகும். ஸோ இது வந்து லைட் அண்ட் ஷேட்ஸ் பிளெண்ட் ஆகும், இது டார்க் அண்ட் ஷேட்ஸ் பிளெண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ கலர் உங்களுக்கு ஓவராக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இதோட ஒப்பசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 84 வச்சுக்கிறேன். தென் நம்ம ஃபஸ்ட்டு ஃபேட் பண்ண பேக்ரவுண்டை ஃபுல்லாகவே நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டென்சிட்டி வந்து 73ல் இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக 0 பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிடும். இப்போ ஃபைனலான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஐ ஹோப் வெட்டிங் ஆல்பம் டிசைன் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம்.